ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் ஆச்சுங்க நாங்கள் வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் வேண்டான்ட்டு விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் நாங்கள் வந்துட்டோம். எல்லோரும் எங்கள் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்னும் மேற்கொண்டு வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு வாரம் கம்முன்னு விட்டுட்டோம், கொஞ்சம் டென்ஷன், அதனால் வீடியோ கொஞ்சம் விட்டுட்டோம். இப்போ நாங்கள் மறுபடியும் மீண்டும் வந்துட்டோம். நீங்கள் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் பேச காட்டி இனிமேல் நாங்கள் போட மாட்டோம். லென்த் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஜாலியாக வரும். எல்லாமே பாருங்கள், ஓகேங்களா? அப்படியே எங்கள் தோட்டத்தை ஒரு விழா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஸ்லோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். மாலை நேரங்க, மத்தியானம் வெயிலில் நிற்கவே முடியல. சரி, ஒரு மாலை நேரம் ஒரு சப்ஸ்கிரைபர் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க, வீடியோ போடல என்னாச்சுன்ட்டு. சரி, ஒரு வாரம் கேப் விட்டுட்டு போடலான்ட்டு ஒரு இதில் தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இப்போ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், துண்டாமல்லி எவ்வளோ இருந்துச்சுங்க, எல்லாமே காஞ்சிருச்சுங்க வெயிலில். எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா? அந்த லைனில் ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணி எல்லாம் எடுத்து ஓரமாக போட்டு நிறைய தூக்கி வீசிட்டேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க, அது எல்லாமே இன்னும் ஒரு வாரத்தில் ரிமூவ் பண்ணிடுவேன். வாழை பாருங்கள், துண்டாமல்லி பூராமே போட்டு மூடிடுச்சுங்க. அந்த துண்டாமல்லி பூரா ரிமூவ் பண்ணங்காட்டி இப்போ பாருங்கள், இது நல்லா கொழுந்தாக வந்துட்டுருக்கு. இந்த உள்ள தக்காளி செடி இருக்குங்க, அது கொஞ்சம் தக்காளியெல்லாம் பொறிச்சிட்டு அந்த செடியும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த பூச்செடி நல்லா வருங்க. அது புதராட்டம் வந்துடுச்சு பாருங்கள். தக்காளி பொறிச்சிட்டேன், ஒரு 2 கிலோ அளவுக்கு தக்காளி பொறிச்சாச்சுங்க. பொறிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. எல்லாமே பழுக்கிற இதில் வந்துருச்சுங்க. அது பழுத்துருச்சுன்னா எல்லாமே பொறிச்சிடுவேன். இதில் நைட்டானால் பெருக்கானும் ஒவ்வொன்றும் சாப்பிட்டுட்டு போகுதுங்களா. சரி, சாப்பிட்டுட்டு போக போய் மிச்சம்லாம் இருக்கல, அதை நாங்கள் பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு செடியிலையுமே இங்கே ஒரு செடியிலையுமே நாங்கள் 2 கிலோ பழம் அளவுக்கு பொறிச்சிட்டோங்க. இதுங்க பார்க்கலாம், இங்கே என்ன செடியில் பழம் பழுத்துருக்கான்னு. பழுத்துருக்குங்க, பொறிக்கலாங்களா? இங்கே இருக்குது, இதை பாருங்கள். அப்படியே பொன்னிறமாக வந்திருக்கு, பார்த்தீங்களா? தக்காளி தெரியுதுங்களா? ஒன்றாச்சுங்களா? இருங்க, இன்னொன்று பொறிக்கலாம். இங்கே வாங்கம்மா. இங்கே பார்த்தீங்களா? இது அப்படியே பொன்னிறமாக வந்துடுச்சு. இது ஒரு 2 நாள் விட்டால் என்ன ஆகுது, அடியில் பெருக்கான் கடிக்க பார்க்குது. சரி, அதை பொறிச்சிடல. இங்கே பாருங்கள், இது தாங்க பாருங்கள், கீழேயே பழுத்துருச்சு. வாங்க பொறிக்கலாம். தக்காளி, எங்கள் தோட்டத்து தக்காளி, வாங்க வாங்க வாங்க. பார்த்தீங்களா? பொன்னிறமாக வந்துருச்சு. இன்னும் பறிக்கலாம், வாங்க. எங்கள் தோட்டத்து தக்காளி, வாங்க வாங்க குட்டிகளா, வாங்க. இங்கே பாருங்கள், நேற்று தாங்க 1 கிலோ தக்காளி பறித்தேன். அது கொண்டு போய் அப்படியே போசியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் பறிச்சிட்ருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 5 பழம் 6 பழம் பழுத்துருதுங்க. பார்த்துட்டே இருக்கணும், தக்காளி பழுத்துருச்சா இல்லையான்ட்டு. நாங்கள் அதை பார்த்துட்டே இருந்தால் டெய்லி 4 5 பழுத்துருதுங்க. பார்த்துட்டே இருக்கணும், பார்க்காம விட்டால் அது அடியில் வீணாக போகும். நாங்கள் அதை தண்ணி ஊற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். இருங்க, வாங்க வாங்க குட்டிகளா. எங்கே காணோம்? இங்கே ஒன்று இருக்கீங்களா? வாங்க. இங்கே ஒன்று தக்காளி, பார்த்தீங்களா? பொன்னேரம் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? ஏன்னா நாங்கள் எந்த மருந்தும் போடாமல் தான் வருதுங்க. இந்த பொன்னேரம் வந்துச்சுன்னா 2 நாளில் கொண்டு போய் ஒரு போசியில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே நல்லா பழுத்துருங்க. இருங்க, இன்னும் 2 பழம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் போனால் இன்னொரு 1/2 கிலோ பறிச்சிடலாம். 1 2 3 ஆச்சுங்களா தக்காளி? ஃபோன் வேறு கையில் இருக்கா, எப்படி எடுக்கிறது? 4 5 5வது பழம் எடுக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குதே, கீழே விழுகுது. ஒவ்வொரு பழம் 1/4 கிலோ வர மாட்டேருக்குதுங்க. பாருங்க, இங்கே ஒன்று கையில் இருக்குது. போசெட்டு எடுத்துகிட்டு போகணும் மாட்டிருக்க. பாருங்கள், தக்காளி பாருங்கள், பிடிங்க. இன்னும் இங்கே ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். கைக்கு பற்ற மாட்டேங்குது, போயிட்டு வரேன். இப்போ வீட்டில் ஏற்கனவே 2 கிலோ தக்காளி இருக்குங்க. சந்தையில் வாங்கிட்டு வந்ததோ 2 கிலோ இருக்குது. டெய்லி தக்காளி
வணக்கி வணக்கி சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு அது உடம்புக்கு இதாகும். இந்த தக்காளியை 2 வாரத்துக்கு வாங்காமல் தான் இருக்கணும் மாட்டிருக்கு. இருக்கிற தக்காளி வச்சே பழுத்து அதையே சாப்பிட்டுக்கலாம் மாட்டிருக்கு. சந்தையில் 2 கிலோ இந்த வாரம் வாங்கிட்டு வந்தானுங்களா, கிலோ 10 ரூபான்னு. எங்கள் தோட்டத்தில் 2 கிலோ தக்காளி பொறிச்சேன். கொஞ்சம் காயாக இருக்குது, சரி அது பழுக்கட்டும் அப்படின்ட்டு எப்படிங்க அதெல்லாம் பழுக்கட்டும் அப்படின்ட்டு அது வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா இப்போ நிறைய தக்காளி இருக்குது பாருங்கள். இந்த வாரம் தக்காளியே கடையில் வாங்கக்கூடாது, இது பூராமே பழுக்கட்டு அப்படியே விட்டுருணுங்க. இந்தாங்க அப்படிங்க, இன்னும் 2-3 பழம் இருக்குது. வாங்க வாங்க, இந்த இங்கே பாருங்கள், பொன்னேரம் ஆயிடுச்சுங்களா. பிடிங்க, இந்த உள்ளே இருக்குது பாருங்கள். நேற்று தான் எங்கள் வீட்டில் 4-5 பழம் பொறிச்சு கொடுத்தேன். அதெல்லாம் பழுத்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லாங்கன்ட்டு வந்து பறித்தேன். உள்ளே நான் 2-3 பழம் வீணாக போச்சுங்க. கீழே பாருங்கள், எல்லாம் போய் கீழே இதாகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டையாகிடுது கீழே பாருங்கள். இந்த மாதிரி பெருக்கான் வந்து கடிச்சு, தெரியுதுங்களா, பெருக்கான் வந்து கடிச்சு இது ஓட்டையானா பழுக்கும் போது அது வீணாக போகுது. இன்னும் 2 நாள் விட்டு கொஞ்சம் எல்லாம் பழுத்துரும். இந்தாங்க பிடிங்க, இன்னும் உள்ளே இருக்கா பார்க்கலாம். தக்காளி, எங்கள் தோட்டத்தை தக்காளி எடுக்கிறதே ஒரு சந்தோஷம் தாங்க. வாங்க வாங்க கண்ணுகளா, வாங்க வாங்க குட்டிகளா, எங்கள் தோட்டத்து தக்காளிங்களா, வாங்க வாங்க. அவ்வளோதான், இன்னும் 2 நாள் போனால் இன்னும் பறிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் வந்துட்டோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வந்துட்டோம். இதில் ஒரு வாரம் விட்டு மீண்டும் வந்துட்டோம். எங்கள் சேனலில் மீண்டும் வந்துட்டோம். ஓகேங்களா, பாய்ங்க, மாலை வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.